வணக்கம் மக்களே! மிஸ்டர் கிடோனுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறேன். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நபர பத்தி பார்க்கலாம். இவரு ரொம்ப ஒரு வேடிக்கையான ஒரு நபர். இது ஒரு சக்சஸ் ஸ்டோரியா இல்லாம, இது ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரியா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் WeWorkங்கிற ஒரு ஃபேமஸான அட்லீஸ்ட் ஐடில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த WeWorkன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அது அவங்களோட ப்ராடக்ட் என்னதுன்னா, வளர்ந்த ஒரு ஆஃபீஸஸ் இல்ல ஸ்டார்ட் அப்ஸ் இல்லன்னா எஸ்எம்பி இந்த மாரி நிறுவனங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரெண்ட் அவுட் பண்றது. ரெண்ட் ஆர் லீஸ் குடுக்குறது தான். இந்த பிசினஸ் மாடல் நம்ம கேட்கும்போது தெரியும். அவ்ளோ பெரிய ப்ராஃபிட்டபிள் மாடல் கிடையாது. ஏன்னா ஒரு ரென்டிங், லீசிங்ல நம்ம எவ்ளோ அ ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். ஒ ஒருவேள அது உங்களோட சொந்த இடமா இருக்கா, சொந்த பில்டிங்கா இருந்தா அது வேற விஷயம். ஆனா இன்னொரு இடத்துல நம்ம இந்த மாரி ஃப்ரான்சைஸி கொண்டு வரது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விஷயம். அத ட்ரை பண்ணவர் தான் அந்த கம்பெனியோட ஃபவுண்டரான ஆடம் நியூமன். இவரும் அவரோட ஃப்ரெண்டான மிக்வெலும் ஆரம்பிச்சது தான் அந்த WeWork. ஆரம்ப கட்டத்தில மிக்வெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க்கிடெக்ட்டா இருந்தாரு. ஸோ, அவருக்கு இந்த டிசைனிங் மேல இன்ட்ரெஸ்ட். ஆடம்க்கு என்ன ஒரு ஆசைன்னா, ஒரு ஒரு கம்பெனி உருவாக்கணும். அது ஸ்பேஸ் மட்டும் ரென்ட் பண்றது இல்லாம, அது ஒரு கல்ச்சரா இருக்கணும். WeWorkனா ஒரு கல்ச்சர், ஒரு சிம்பாலிக்கா இருக்கணுங்கிற ஒரு அந்த செஸ்மேட்டிக் அவர் ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துக்கிட்டே இருந்தார். 2010ல ஆரம்பிச்சது தான் அந்த WeWork. நாளடைவுல ஆரம்ப கட்டத்தில நெறைய இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. முக்கியமான திருப்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த எக்ஸ்பான்ஷன் தான். கிட்டத்தட்ட 5 வருஷத்திலேயே அவங்க உலகத்தில டாப் 10 சிட்டீஸ்ல இருக்காங்க. எ எ பரவுனாங்க. அந்த அளவுக்கு நெறையா ஃபிரான்சைஸீஸ் நெறையா முக்கியமான இடத்துல அவங்களோட பில்டிங் செட் அப் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில ரெவென்யூ பார்த்துட்டு இருந்த அந்த பிசினஸ் மாடல் லாஸ சந்திக்க ஆரம்பிச்சது. எந்த அளவுக்குன்னா, அது கிட்டத்தட்ட 60% 70, 80% கிட்டத்தட்ட அவங்க ரெவென்யூ லாஸ் அ அந்த அளவுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பேக்கப்க்கு SoftBank வந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப அக்ரெசிவான ஒரு கம்பெனி. மசயோஷி சன்னோட ஒரு ஜாப்பனீஸ் இன்வெஸ்டர்ன்னு சொல்றத விட கேம்பிளர்ன்னு சொல்லலாம். ஏன்னா, அவரு மார்க்கெட்ட அப்படி தான் பார்க்குறாரு. ஒரு அசாத்தியமான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜி கொண்டவரு. அதாவது நீங்க அவர்கிட்ட ஒரு $5,000,000 வேணும்னு கேட்டு பேசினேன்னு வைங்களேன், உங்களுக்கு 5 மினிட்ஸ் தருவாரு. நீங்க உங்க கம்பெனி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டீங்க. ஒருவேள அவருக்கு புடிச்சு போச்சுன்னா $100,000,000 தரக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு நபர் தான் அந்த ஒரு ஒரு விஷனரி கொண்ட ஒரு மனுஷன் தான் மசயோஷி சன். அவரு SoftBank கிட்டத்தட்ட பல பில்லியன் டாலர்ஸ் உள்ள போர் பண்ணாங்க WeWorkக்கு. அவரு ஆரம்பத்தில ஆடம் நியூமன புடிச்சு போய் அவங்களோட ஐடியாஸ் ஏன்னா WeWork நாளடைவுல எல்லாத்துலயும் பரவலாம்னு முயற்சி பண்ணாங்க. WeLive அதுக்கப்புறம் வி ஸ்கூல் இந்த மாரி WeLive இந்த மாரி ஸ்கூல், ரெசிடென்ஷியல் எல்லாத்துக்குமே WeWork இருக்கணும். அது ஒரு மல்டி பிராண்ட் அது சிங்கிள் பிராண்ட் ப்ராடக்ட் விக்கிற ஒரு கம்பெனியா இல்லாம, அது ஒரு கங்ளோமரேட் எப்படி இப்போ ஒரு Apple இல்ல Microsoftல பார்க்குறோமே, அது எல்லா 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 இடத்துலயும் தொட்டு இருப்பாங்க. அந்த மாரி ஒரு ஒரு கம்பெனி தான் WeWorkங்கிற ஒரு கொண்டு வரணுங்கிறது ஆடமோட ஒரு பெரிய விஷனா இருந்தது. கிட்டத்தட்ட அவர் அந்த WE அத மட்டுமே அவர் டிரேட் மார்க்லாம் பண்ணி வச்சிருந்தாரு. பேட்டர்ன் போட்டு. அப்புறம் 2017, 18லலாம் பெரிய வீழ்ச்சி அடைஞ்சது. அதுக்கப்புறம் SoftBank ஒரு முடிவுக்கு வந்தாங்க. எல்லா பாலிசிய மாத்துற முடிவு வந்தாங்க. ஸோ அப்பதான் ஆடம் போர்ட விட்டு கிளம்பியே ஆவணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த போர்ட்ல இருக்கீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ ஆபத்துன்னு சொல்லி, ஆடம் சிஇஓக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு வெளில வந்தாரு. எந்த அளவுக்குன்னா $1.2 பில்லியன் ஓட வெளில வந்தாருங்க. ஒரு ஃபெயிலியரான மாடல். கிட்டத்தட்ட 2000 எம்ப்ளாயீஸ் லே ஆஃப் பண்ணாங்க அந்த டயத்துல WeWork. 20% வொர்க் ஃபோர்ஸ லே ஆஃப் பண்ணாங்க. அப்பேற்பட்ட ஒரு மோசமான மாடலா இருந்தாலும், ஆனா அந்த ஃபவுண்டர் கிட்டத்தட்ட பில்லியனியரா தான் வெளில வந்தாரு. இது எல்லாருக்கும் ஒரு ஒரு வியப்பூட்டுன ஒரு விஷயமா இருந்தது. அந்த அந்த டயத்துல உள்ள அந்த டெக் இண்டஸ்ட்ரீஸ், ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாருக்குமே. வேர்ல்ட் வைட்ல. அது மட்டும் இல்லாம SoftBank ரொம்ப ரிக்கரிங் லாஸஸா வந்துச்சு. கடைசில 2020க்கு அப்புறம் அவங்க பேங்க்ரப்சி ஃபைல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஒரு பிசினஸ் மாடல் தான் WeWork ஓடது. இன்னமும் நெறைய இடத்துல அது மேபி வேற பேர்ல இயங்கிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுதாங்க WeWork பத்தின ஒரு ஷார்ட் வீடியோ.